ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு உண்மையிலேயே சூப்பருங்க. நல்லா புரிய வைக்கிறாரு விஜய் தாத்தாவுக்கும் சரி, விகா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி. காவேரி புரிஞ்சிக்காம தான் சாவி எடுத்துன்னு வந்து தந்துட்டு போகிறாளா தாத்தா, அவள் இருன்னு சொன்னால் இருப்பா, ஆனால் அவங்க அம்மாவுக்கு கொடுத்த நம்பிக்கையை அவள் உடச்சிடுவா. அம்மாவை மீறி எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறவள நான் இருன்னு சொன்னால் எனக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா மன கஷ்டமாயிடும் இல்லை தாத்தா, அதனால தான் சொல்லலைன்னு அழகாக புரிய வைக்கிறாரு. காவேரிக்கு தான் விஜய், விஜய்க்கு தான் காவேரி. அந்த குடும்ப நம்பிக்கையோடு நான் தான் அவங்க மருமன்னு சொல்லிட்டு ஏற்றுக்குன்னு என் கூட காவேரி சந்தோஷமாக சேர்த்து வைக்கணும் தாத்தா, அப்போ எங்கள் காவேரியை போய் நான் கூட்டிக்கின்னு வருவேன், நான் உங்களுக்கு புரிய வைப்பேன்னு சொல்லிட்டு தாத்தா வண்ட சொல்கிறாரு. உண்மையிலேயே ஹை கிரியேட்டுங்க. இந்த இடத்துல விஜய் தன்னை மட்டும் பற்றி யோசிக்கலை, காவேரி, மாமியார் குடும்பம், ஒய்ஃப் எல்லாருமே யோசிக்கிறாரு. உண்மையிலேயே கிரேட்டுங்க. வெண்ணிலா பக்கத்தில் உட்கார்றா. வெண்ணிலாவுக்கும் புரிய வைக்கிறாரு, நான் பழைய விஜய் இல்லை, நான் அந்த வாழ்க்கையிலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன், என்ன மட்டும்தான் உனக்கு தெரியுதா, புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சூப்பர். நிவின் சாரதம்மா குடும்பத்தெல்லாம் அவங்க வீட்டுக்கு இட்டு போகிறாரு. குமரனுக்கு இந்த விஷயம் தெரியாது. 2 நாள் இங்கே இருங்கன்னு யமுனாவும் வற்புறுத்தி இருக்க சொல்கிறா. யமுனாவுக்கே அந்த வீட்டில் மரியாதை கிடையாது. என்ன நடக்க போதோ, எந்த 2 நாளுக்கு பார்த்துக்கலாம். அடுத்ததாக புது வீடு வாடகை எடுத்துக்கின்னு போகிறாங்க. அங்கே விஜய் போயிட்டு அந்த குடும்பத்துக்கே புரிய வைக்க போகிறாரு. காவேரிக்கும் தெரியும் விஜய் தன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு, இருந்தாலும் 2 பேரும் லவ்வோடு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக குடும்பத்துக்கு புரிய வச்சு சீக்கிரம் ஒன்று சேரணும். அடுத்தது எபிசோடில் பார்த்துருக்கேன். பை பை.